أما بعد فقد قال الله تعالى بمحكم تنزيل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان إليكم اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال النبي صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا فيما أن تمسكتم بهما كتاب الله وسنتي அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். எம் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று மஸ்ஜிதுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வுலக வாழ்வில் எவ்விடயத்தை எடுத்து நடப்பது, எந்த விடயத்திலிருந்து எம்மை பாதுகாப்பது என்று குர்ஆனும் சுன்னாவும் தெளிவுபடுத்திய விவகாரங்களில் முழுமையாக கவனம் செலுத்துகின்ற நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக என்று முதலில் நான் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு நிறைய அருள்களை கொடுத்திருக்கிறான். அந்த அருளில் ஆரோக்கியமும் இவ்வுலகில் வாழக்கூடிய பாக்கியமும் என்பது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அருளாக இருந்து கொண்டிருக்கிறது. எம்மை புனிதமிக்க ரமலான் மாதம் வந்தடைந்து 2 கிழமைகள் நோன்பு நோற்றவர்களாக இருக்கக்கூடிய பாக்கியமும் அவனுடைய நியமத்தில் நின்றும் உள்ளதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் சென்ற வருடம் இதே எத்தனையோ பல உறவுகள், வணக்க வழிபாடுகளில் பங்கெடுத்த பல சகோதர உறவுகள் இன்று எம்மை விட்டும் தூரமாகிவிட்டார்கள், இறையடி சேர்ந்து விட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எமக்கு ஆரோக்கியத்தை தந்து இந்த உலகத்தில் வாழுகின்ற பாக்கியத்தை தந்திருப்பது என்பது அவன் செய்த மிகப்பெரிய அருளில் நின்றும் உள்ளதாக இருப்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலான் வருகிறது, நோன்பு நோட்க வேண்டும், இரவு வணக்கங்களில் பங்கெடுக்க வேண்டுமென்ற ஆசையோடு இருந்த நாம் ரமலானை சந்தித்தோம். அது வேகமாக உருண்டோடி கொண்டிருக்கின்றது. இந்த ரமலானுக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு என்று நீங்கள் கேள்வி எழுப்பி பார்த்தால், ஏனைய மாதங்களை விட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதத்தில் பல சிறப்புகளை வைத்திருக்கிறான். அதில் முக்கியமான சிறப்பு, இந்த குர்ஆன் இந்த மாதத்தில் இறக்கியுள்ளப்பட்டிருக்கிறது. இந்த மாதம் 1000 மாதங்களை விட சிறந்த இரவு இந்த மாதத்தில் இருக்கிறது. சுவனவாயில் திறக்கப்பட்டு நரகவாயில் மூடப்பட்டு ஷைத்தான் தூரமாக்கப்படுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த ரமலானில் இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இவ்வளவு அரிய சந்தர்ப்பமும் சிறப்பும் ஏன் இந்த ரமலானுக்கு வந்திருக்கிறது என்றால், அல் குர்ஆன் இந்த மாதத்தில் இறக்கியுள்ளப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த பல நபிமார்களுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கிற போது ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஅஜிஸா என்று சொல்லக்கூடிய அற்புதத்தை கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஒவ்வொருடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள். ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் பல்வேறு கட்டத்திலும் பல்வேறு விதமான அற்புதங்களை கொடுத்த வரலாற்றை குர்ஆன் அல்லாஹ் அழகாக பேசுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் என்னவென்றால் அல் முஅஜிஸத்துல் ஹாலிதா, நிரந்தரமான அற்புதம் என்று சொல்லக்கூடிய குர்ஆன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அற்புதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனைய நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதத்தை விடவும் நாம் வாழுகின்ற சூழலில் எங்களோடு இருக்கக்கூடிய இந்த அல் குர்ஆனுடைய மகத்துவம் அவர்களுடைய அந்த மோஜிசாவோடு ஒத்துப்போகிற காரணத்தினால்
இந்த குர்ஆன் இன்று வரைக்கும் மறுமை வரைக்கும் என்று எவ்வாறு அருளப்பட்டதோ அன்று முதல் இன்று வரைக்கும் எந்தவித கருத்து முரண்பாடுகள் இல்லாமல் என்று எந்த கொள்கையை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சமுதாயத்திற்கு எடுத்து வைத்ததோ அதே கொள்கையை உரத்தி சொல்லுகின்ற மிகப்பெரிய சக்தி இந்த குர்ஆனுக்கு இருக்கிறது. இந்த குர்ஆனை கேட்பவர்கள் வெறுப்பவர்கள் உடனேயே இதன்பால் ஈர்க்கப்படுகிற வரலாற்றை தான் குர்ஆன் தோற்றுவித்திருக்கிறது. உலக வரலாற்றில் இந்த குர்ஆனால் ஏற்படுத்திய புரட்சியையும் மாற்றத்தையும் உலகத்தில் பெரும் அறிஞர்களால் எழுதப்பட்ட புத்தகங்களால் மாற்றத்தை ஏற்படுத்த முடியவில்லை. உலகத்திலே தோன்றிய வேதங்களால் பல மாற்றங்களை ஏற்படுத்த முடியவில்லை. இன்று ஒன்றை சொல்லி நாளை அதிலே மாற்றம் ஏற்படுத்திய வேதங்களையும் அறிஞர்களுடைய புத்தகங்களையும் வரலாற்றிலே நாங்கள் காணுகிறோம். ஆனால் குர்ஆனுக்கென்று ஒரு தனி சிறப்பு இருக்கிறது என்று அந்த கொள்கையை எப்போது சொல்லியதோ அது இன்றும் நாளையும் மறுமை நாள் வரையும் சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய அற்புத சக்தி இந்த குர்ஆனுக்கு இருக்கிறது. குர்ஆன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லுகிறான், இன்ன ஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். இந்த குர்ஆன் மிக 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 நேர்மையாகவே நேர்த்தியாகவே நேர்வழியை இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நேர்வழி கிடைக்கக்கூடாது என்று முயற்சித்த ஒரு கூட்டம், இந்த நேர்வழியை நீங்கள் கேட்கக்கூடாது என்று மற்றவர்களுக்கு உபதேசித்த ஒரு கூட்டம் ஒரு காலகட்டத்திலே குர்ஆனை தங்களுடைய கையில் ஏந்தி நின்று குர்ஆன் தான் என்னுடைய வாழ்க்கையின் படி என்று சிந்திக்கின்ற ஒரு மாற்றத்தை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை இந்த திருக்குர்ஆனை அடியார்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி அந்த அவனுக்கே புகழ் அனைத்தும் வலம் யஜ்அல் லஹு இவஜா. இந்த திருமறை குர்ஆனிலே எந்த விதமான மாற்றமும் முரண்பாடுகளும் இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆனை ஒருவர் கேட்க முற்பட்டாலும் அடுத்தவர் தடுக்கின்ற ஒரு நிலைப்பாடு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது. அப்படியான உறவுகளையும் அழைத்து வரலாற்றையே மாற்றிய ஒரு நல்ல முன்னுதாரணமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கிய மிகப்பெரியதொரு பங்கு இந்த குர்ஆனுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் வரலாற்றிலே புரிய கடமைப்பட்டிருக்கிறோம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகத்திலே வாழ்ந்த சமுதாயத்தினுடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள். அந்த சமுதாயம் யாருக்கு சுஜூது செய்ய வேண்டும் என்று புரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். யார் என்னை படைத்தார், எனக்கு உணவளிப்பவன் யார், உயிர்ப்பிப்பவன் யார், காற்றையும் மழையையும் தருபவன் யார், வானத்தை படைத்த பூமியை படைத்த பிரபாண்டமான படைப்பை படைத்தவன் யார் என்று புரியாத மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படியான ஒரு சமுதாயத்திற்கு படைத்தவன் அல்லாஹ் என்று சிந்திக்கின்ற ஒரு நல்ல மாற்றத்தை அந்த சமுதாயத்திற்கு கொடுத்ததும் இந்த அல் குர்ஆன் தான். அந்த சமுதாயம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒழுக்க நெறி பேணாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய உள்ளம் இறுகிய உள்ளமாக இருந்தது. எதற்கு எடுத்தாலும் சண்டையோடும் சச்சரவுகளும் போர் என்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சமுதாயம். ஒரு கோத்திரம் இன்னொரு கோத்திரத்தின் மீது பகைமை என்னுடைய குலம்தான் உயர்ந்தது, உனது குலம் தாழ்ந்தது என்று சிந்திக்கின்ற மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். அப்படியான ஒரு சமுதாயத்திற்குத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருமறையை கொடுத்து அவர்களை மாற்றத்தை ஏற்படுத்திய வரலாற்றை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அந்த மக்களுடைய வரலாற்றை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். எப்படி என்றால், இது குந்தும் அதா ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபாஸ்பஹ்தும் பினிஅமதி இஹ்வானா. ஒரு கட்டத்திலே நீங்கள் உங்களுக்குள் ஒருவருக்கொருவர் பகைவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். அல்லாஹுடைய அருள் வந்தது, நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கின்ற சகோதரர்களாக நீங்கள் மாறினீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அடுத்த கட்ட வாழ்வு நரகம் என்று சிந்திக்கின்ற ஒரு நிலையிலிருந்த ஒரு சமுதாயத்தை தான் அல்லாஹ் அவர்களை அழைத்து தோளுரம் கொண்ட தோழர்களாக உள்ளங்களுக்குள் பிணைப்பை ஏற்படுத்தி
சகோதரர்களாக வாழுகின்ற ஒரு இணக்கப்பாட்டை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தினான். அல்லாஹு திருமறையில் அதனைத்தான் சொல்லுகிறான், இது குந்தும் அதா ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்கள் உள்ளங்களுக்கு மத்தியில் இடைவெளி காணப்பட்டது. இடைவெளி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருளின் காரணமாக உங்களுக்குள் இடைவெளியை நிரப்பினான். ஃபஅஸ்பஹ்தும் பினிஅமதி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாகத்தான் நீங்கள் சகோதரர்களாக மாறினீர்கள். ஒரு கட்டத்திலே ஒருவர் புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்த ஒரு காலம். மக்காவுடைய வாழ்க்கை முடிந்து மதீனாவுக்கு முஹாஜிர்களாக தோழர்கள் வந்த நேரத்தில் ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு வந்தால் அனுபவிக்க வேண்டிய எவ்வளவு துன்பங்கள் இருக்கும், அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஒரு ஊரை விட்டு வந்த அந்த உறவுகளை சொந்த ஊரில் இருந்த மதீனத்து அன்சாரி மக்கள் எப்படி அவர்களை வரவேற்றார்கள், இதற்கு முன்னால் அப்படியான உள்ளம் கொண்ட மனிதர்களாக வாழ்ந்தார்களா என்று வரலாற்றை புரட்டி பார்க்கிற போது கண்டுகொள்ள முடியாமல் இருக்கிறது. 2 வீடுகள் உள்ளவர்கள் வீட்டில் பாதியை கொடுத்தார், உணவிலே பாதி, தொழிலிலே பாதி. 2 மனைவி மக்கள் உள்ளவர்கள் ஒரு மனைவியை தலாக் சொல்லிவிட்டு அந்த மக்காவிலே இருந்து வந்த உறவுக்கு திருமணம் முடித்து கொடுத்தார் என்றால் இவர்கள் எப்படிப்பட்ட மாற்றத்தை குர்ஆன் அவர்களுடைய உள்ளத்தில் வாழ்க்கையிலே ஏற்படுத்தியது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக இந்த விடயம் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அது மட்டுமல்ல, அவர்களிடத்திலே பெண் குழந்தை பிறப்பது என்பது கேவலமாக பார்த்த ஒரு சமுதாயம். பஞ்சத்துக்காக வேண்டி அந்த பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்து ஏப்பமிட்ட ஒரு சமுதாயம். எனக்கு வறுமை வந்துவிட்டது, நான் பஞ்சமா பாதகத்தில் வீழ்ந்து விட்டேன் என்று சிந்திக்கின்ற உணர்வு மிக்க ஒரு சமுதாயம். அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சமுதாயத்திற்கு வைதா புஷ்ரா அஹதுஹும் பில் உன்ஸா லல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தன் வஹுவ கலீம், அவர்களுக்கு பெண் குழந்தை பிறப்பது நன்மாராயம் என்று அல்லாஹு தஆலா சொன்ன நேரத்தில் அவர்களுடைய முகங்கள் மாறி அவர்களுடைய முகத்திலே மாற்றங்கள் ஏற்பட்டு பிறந்த குழந்தையை உயிரோடு புதைப்பதா விட்டு விடுவதா என்று சிந்தித்த ஒரு காலம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய உள்ளத்திலே இரக்கத்தை ஏற்படுத்தினான். நன்மாராயம் என்ற ஒரு எழுதுகோலை அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தினான். ஒரு காலத்திலே 2-3 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து அத்தபஹுன்ன வஅல்லமஹுன்ன ஃபலஹுல் ஜன்னா, 2-3 பெண் குழந்தைகளை ஒழுக்கமுள்ளவளாக பண்பாடுள்ளவளாக இந்த உலகத்திலே வளர்த்த அந்த பெற்றோருக்கு அந்த பெற்றோருக்கு சுவர்க்கம் இருக்கிறது என்ற அந்த சுபசோபனத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளங்களாக மாற்றியதும் இந்த அல் குர்ஆன் தான். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி வரலாற்றிலே அவர்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கை கட்டத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தியது இந்த அல் குர்ஆன் தான். இதற்கு முன்னால் அவர்கள் தோற்றத்திலே மனிதர்களாக வாழ்ந்தார்கள், செயல்பாட்டிலே மிருகத்தை விடவும் மோசமான ஒரு சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு காலத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்துக்கு மத்தியிலே பிரச்சாரத்தை மேற்கொள்ளுகிற போது சொல்லனா துன்பங்களை அனுபவித்த ஒரு சமுதாயம். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை நஜ்ஜாசி என்று சொல்லக்கூடிய அபிசீனியாவிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மன்னனிடத்திலே அனுப்பி வைத்தார் இந்த தோழர்களை அபயம் தேடுவதற்காக. அங்கும் எதிரிகள் ஓடோடி சென்று இந்த மக்கள் மக்காவிலே ஃபசாது புரிந்தவர்கள், ஃபித்னாவை ஏற்படுத்தியவர்கள், இவர்களை இந்த ஹபஷா என்ற நாட்டிற்குள்ளே அனுமதிக்க கூடாது என்று மன்னனிடத்திலே சொன்னார்கள். அந்த நேரத்தில் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் மன்னனுக்கு முன்னால் மிக பிரபல்யமான ஒரு பிரசங்கம் ஒன்றை நிகழ்த்தி காட்டினார். மன்னரே, நாங்கள் மக்காவை சார்ந்தவர்கள், ஒரு காலத்திலே நாங்கள் மிருக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம், இணை வைத்துக் கொண்டிருந்தோம், உறவுகளை பகைந்து வாழ்ந்து கொண்டிருந்தோம், எங்களுக்குள் நட்பழக்க வழக்கங்கள் தூரமாகவே இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லக்கூடிய முகமது வந்தார், சத்தியத்தை சொன்னார், நன்மையை எடுத்து சொன்னார், எங்களுடைய உள்ளங்களுக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தியது. எனவேதான் நாங்கள் உங்களிடத்தில் அபயம் தேடி வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற அளவுக்கு தோற்றத்தில் மனிதர்களாக, மனித செயல்பாட்டில் மிருகங்களாக வாழ்ந்த ஒரு சமுதாயம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரலாற்றிலே இன்று வரைக்கும் எப்படி பேசுகிறான்? ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள் என்று பேசுகின்ற உன்னதமான முன்மாதிரியான ஒரு சமுதாயத்தை இன்றைக்கும் வரலாற்றிலே எங்களால் காண முடிகிறது என்றால், அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு இஸ்லாமியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எம்மவர்கள் தொழுகிறோம், நோன்பு நோக்கிறோம், எங்களுடைய நோக்கம், எங்களுடைய ஹதஃப் சுவர்க்கத்தை அடைய வேண்டும், நன்மையை அடைய வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடைய வேண்டும் என்ற உன்னத நோக்கோடு தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கட்டுப்பாடான வாழ்க்கை,
இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த சமுதாயத்தினுடைய மக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். குர்ஆன் உருவாக்கிய அந்த சமுதாயத்தினுடைய அந்த வாழ்க்கையை பாருங்கள். குர்ஆனின் மூலம் மாற்றமடைந்த அந்த சமுதாயத்தினுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கிற போது மரணம் அடைவதற்கு முன்னாலேயே சுவனத்து மனிதர்கள் என்று இந்த பூமியிலே உலா வந்து கொண்டிருந்த ஒரு சமுதாயம். அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் இவர்கள் சுவனவாதி, இவர்கள் சுவனவாதி, இவர்கள் சுவர்க்கத்து மனிதரை பாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளமிட்டு காணுகின்ற அளவுக்கு மரணத்திற்கு முன்னாலேயே சுவனத்தில் பெயர் பறிக்கப்பட்ட உத்தமர்களாக இந்த உலகத்தில் வாழ வழியமைத்தது இந்த அல் குர்ஆன் தான். அவர்களிடத்திலே செல்வம் இருக்கவில்லை, சொத்து இருக்கவில்லை, உல்லாச வாழ்க்கை இருக்கவில்லை. அவர்களிடத்திலே பஞ்சம் இருந்தது, வறுமை இருந்தது. இருந்தாலும் அவர்கள் மார்க்கத்திலே குர்ஆனிய வாழ்க்கையிலே செல்வந்தர்களாக வாழ்ந்த காரணத்தினால் தான் அவர்கள் இன்று வரைக்கும் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு சமுதாயத்தை இன்றும் நாங்கள் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்று பேசுகிறோம் என்றால் குர்ஆன் அந்த சமுதாயத்தை மாற்றி இருக்கிறது. அவர்கள் சென்ற பாதை வேறு, அவர்களை திசை திருப்பி ஒரு நேரான பாதையின் பாது அந்த மக்களை அழைத்து வந்த பெருமை இந்த குர்ஆனுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அவர்களிடத்திலே நீதி இருக்கவில்லை, அவர்களிடத்திலே நியாயம் இருக்கவில்லை, சமத்துவம் இல்லாமல் ஒரு சமுதாயம் ஆண்டு கொண்டிருந்தது. அங்கே யாருக்கு அந்தஸ்து இருக்கிறதோ, யாருக்கு இடத்திலே ஆட்சி இருக்கிறதோ அவர்கள் தான் சமுதாயத்தில் உயர்ந்தவர் என்று பார்த்தார்கள். அடிமைகள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். யாருக்கும் நீதி கிடைக்காத ஒரு சூழல் ஒரு காலத்திலே குர்ஆன் அந்த சமுதாயத்துக்கு நீதியை போதித்தது. என்னுடைய பிள்ளை பிழை செய்தாலும் அந்த பிள்ளையினுடைய கையை வெட்ட தயங்க மாட்டேன் என்று உரத்து சொல்லுகிற ஒரு சமுதாயத்தை இந்த குர்ஆன் தான் அவர்களுக்குள் உருவாக்கியதை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, ஒழுக்க வாழ்வு தெரியாத மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆடை அணிய தெரியாத மக்கள். கஅபாவை வலம் வருகிற போது நிர்வாணமாக வலம் வந்த சமுதாயம். ஆண் பெண் கலப்பு அவர்களிடத்திலே தாராளமாக காணப்பட்டது. தாயை தாரமாக கொள்ளுகின்ற ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சமுதாயம். அந்த சமுதாயத்துக்குத்தான் ஹிஜாபுடைய வசனம் இறக்கப்பட்டதும் அவர்கள் கேள்வி கேட்கவில்லை. எங்களுடைய ஆடைகளை நாங்களே பார்த்துக் கொள்கிறோம் என்று பேசவில்லை. ஒழுக்கம் சொல்லி தந்திருக்கிறது குர்ஆன் என்று யோசித்தார்கள். தங்களுடைய ஆடைகளை தலையிலும் தங்களுடைய கழுத்துக்களிலும் தங்களுடைய நெஞ்சு பகுதிகளிலும் முந்தானிகளாக அவர்கள் போட்டுக் கொண்டார்கள் என்ற வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். நீதி கேட்கவில்லை, நியாயம் கேட்கவில்லை, அடுத்த கட்ட வாழ்வு இதுதானா என்று அவர்கள் கேட்கவில்லை. குர்ஆன் சொல்லியதா நிச்சயமாக அதில் வெற்றி இருக்கிறது, ஹைர் இருக்கிறது என்று சிந்தித்த ஒரு சமுதாயம். நன்மை எதுவென்று தீமை எதுவென்று புரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சமுதாயத்திற்கு நன்மை இதுதான் என்று உரத்தி சொல்லப்பட்டதும் அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சரணடைந்த ஒரு மாற்றத்தை குர்ஆன் அவர்களுக்குள் ஏற்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அது மட்டுமல்ல, இன்றைய உலக வாழ்க்கையிலே எங்களுடைய பிரதேசத்திலே அல்லது முழு தேசத்திலும் உலகத்திலுமே மிகப்பெரியதொரு சவாலாக இன்றைக்கு போதை வஸ்துக்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அரசாங்கங்கள் அதற்காக வேண்டி முயற்சித்துக் கொண்டிருக்கின்றன. ஒழுக்கத்தை சமுதாயத்திலே ஊட்ட வேண்டும், போதையை தூரமாக்க வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். அன்புள்ள சகோதரர்களே, அன்றைய காலத்து மக்கள் போதை இல்லாமல் வாழ முடியாது என்று சிந்தித்தார்கள். போதையே என்னுடைய உற்பத்தி, நான் வியாபாரம் செய்ய வேண்டும், அதிலே இலாபம் பெற வேண்டும் என்று சிந்தித்து தங்களுடைய வீடுகளிலே பல்லாயிரக்கணக்கான லிட்டர் விரல்களை அவர்கள் மதுபானங்களாக உற்பத்தி செய்து கொண்டிருந்த மக்கள். அந்த மக்களுக்கு மத்தியில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான், உங்களுக்கு மதுபானம், அதே போன்று சூதாட்டம், சிலைகளை வணங்குகின்ற அந்த விவகாரம் எல்லாம் கேள்வி கேட்கவில்லை. ஒரு நபித்தோழர் ஓடி வருகிறார், இன்னொரு நபித்தோழர் மது அருந்தி கொண்டிருக்கிறார். செய்தி தெரியுமா? இப்போது மது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று செய்தியை சொன்னதும் எப்போது ஹராமாக்கப்பட்டது என்று கேட்கவில்லை. நாம் வீட்டிலே வைத்திருக்கக்கூடிய மதுவை என்ன செய்வதென்று கேள்வி கேட்கவில்லை. உடனேயே தவண்டு கொண்டார். அவர்களை நீங்கள் தவண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னதும் அதற்கு கட்டுப்பட்ட உம்மத், அதற்கு கட்டுப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்திய உம்மத்தாக இந்த சமுதாயம் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, வரலாற்றிலே குர்ஆனிய வசனங்கள் பல குர்ஆனிய வசனங்களை எடுத்து பார்க்கிற போது
அவர்களுடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. சிறிய குர்ஆனிய வசனங்கள். எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை குர்ஆனிய வசனங்களை படிக்கிறோம், வாசிக்கிறோம், பயான் நிகழ்ச்சிகளிலே கேட்கிறோம். ஒரு வசனம் என்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைக்கு வருகிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக அது கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் குர்ஆனிய வசனத்தை அவர்கள் செவியேற்றால் அவர்களுடைய ஈமான் அதிகரித்தன. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னமல் மூமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜ்லத் குலூபுஹும். மூமின்கள் யார் என்றால், அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால், அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் வஜ்லத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளம் நடுநடுங்க வேண்டும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அவனுடைய வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, ஈமான் அதிகரிக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இன்னொரு குர்ஆன் வசனத்திலே தக்ஷைரு மின்ஹு ஜுலூதுல்லதீன யக்ஷௌன ரப்பஹும், இறைவனுடைய பயத்தின் காரணமாக அவர்களுடைய உடம்புகள் மெய்சிலித்து விட பார்க்கின்றன என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்படி அல் குர்ஆன் அவர்களுடைய உள்ளத்திலே பல மாற்றங்களை, இறைவனுடைய பயத்தை அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். நீங்கள் படித்திருப்பீர்கள், வழிப்பறி கொள்ளையர்களின் தலைவர்களாக வரலாற்றில் ஒருவர் இருந்திருக்கிறார், ஃபுலைல் இப்னு இயாத் என்று சொல்லக்கூடியவர். இவர் ஒரு நாள் ஒரு சகோதரனுடைய வீட்டின் கூரையிலே உட்கார்ந்து கொண்டு திருடுவதற்காக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வீட்டின் உள்ளே இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, அலம் யஅனில் லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். ஈமான் கொண்ட விசுவாசிகள் அவர்களுடைய உள்ளம் அல்லாஹ்வை பயப்படுகின்ற நேரம் அவர்களுடைய உள்ளத்திற்கு இன்னும் வரவில்லையா என்ற வசனம் ஓதப்பட்டதும் அவர்களிடத்திலே பண்பாடு இல்லாமல், ஒழுக்கம் இல்லாமல், அவர்களுடைய உள்ளம் விரிவடையாமல், உண்மை பேச முடியாமல் இருந்த அந்த இருண்ட அந்த உள்ளத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒளிவிளக்கை கொடுக்கிறான். திருடுவதற்காக சென்றவர் திரும்பி அப்படியே இறங்கி வந்து தன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். நல்ல சிந்தனைவாதியாக மாறுகிறார், வணக்கசாலியாக மாறுகிறார். ஒரு காலத்திலே வழிப்பறி கொள்ளையர்களின் தலைவர் என்று பேசூட்டப்பட்ட ஒரு மனிதர் காலம் கடந்து ஹரத்தினுடைய வணக்கசாலி, உப்பாதுல் ஹரம் என்று வரலாற்றில் அழைக்கப்பட்டிருக்கிறார். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆன் அந்த சமுதாயத்தில் ஏற்படுத்திய மாற்றத்தை பாருங்கள். ஒரு குர்ஆனிய வசனத்தை கேட்டால் அழுகின்ற சமுதாயம், உள்ளத்திலே மாற்றம் ஏற்படுகின்ற சமுதாயம். ஃபரீகுன் ஃபில் ஜன்னா வ ஃபரீகுன் ஃபிஸ் ஸஈர், ஒரு கூட்டம் நரகத்திலே இருப்பார்கள், இன்னொரு கூட்டம் சுவர்க்கத்திலே இருப்பார்கள் என்று ஒரு அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பேசுகிறான். உமர் பின் அப்துல் அசீஸ், உமைய சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு ஹலீஃபாவாக இருந்த ஒரு நேர்வழி பெற்ற ஒரு நல்ல ஹலீஃபா உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்கள் இந்த குர்ஆனிய வசனத்தை செவியேற்றதும் அவர்கள் அழுவார்கள். அதனை கேட்டு அவர்களுடைய மனைவி அழுவார்கள். பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லோருமே அழுகையாலே இந்த குர்ஆனிய வசனத்தை பயந்து நடந்தார்கள் என்று வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, உம்முல் ஐமன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழியர், அவர் தனிமையாக இருந்து அழுது கொண்டிருக்கிறார். காரணம் கேட்கிறார்கள், ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார்கள் என்பதற்காக நீங்கள் அழுகிறீர்களா என்று கேட்கிறார்கள். அந்த பெண்மணி சொல்லுகிறார், நான் அதற்காக அழவில்லை, குர்ஆனுடைய வருகை முற்று பெற்று விட்டதோ என்ற கவலைதான் என்னுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்கிறது, அதற்காக வேண்டி அழுகிறேன் என்று சொல்கிறார். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆனின் பால் அவர்களுடைய உள்ளம் எப்படி பிணைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குர்ஆனின் பால் அவர்களுடைய உள்ளத்தினுடைய அன்பையும் பற்றையும் பாருங்கள். 23 ஆண்டு காலம் இந்த பூ உலகிலே குர்ஆன் இறக்கியறப்பட்டிருக்கிறது. மக்காவிலே 13 ஆண்டுகளும், மதீனாவிலே 10 ஆண்டுகளும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு குர்ஆன் கொடுக்கப்பட்டது. அதனைத்தான் இன்றைக்கு வாழ்க்கையின் வழிகாட்டியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கை வழிகாட்டி ஒரு சாதாரண ஒரு புத்தகம் போன்று நாங்களால் பார்க்க முடியாது. இது இந்த உலகத்திலே யாராலும் செய்ய முடியாத புரட்சியையும் வரலாற்று மாற்றத்தையும் இந்த சமுதாயத்திலே ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் உலக வாழ்க்கையில ஒரு முடிவை எடுத்திருப்பார்கள். ஒரு நபித்தோழர், மாக்கல் இப்னு யஸார் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் தன்னுடைய சகோதரியை இன்னொரு சகோதரருக்கு திருமணம் முடித்துக் கொடுக்கிறார். நபித்தோழருக்கு திருமணம் முடித்து கொடுத்த நேரத்தில் கால ஓட்டத்தில் அவர்களுக்குள் பிணக்கு ஏற்படுகிறது. குடும்ப வாழ்விலே பிரிந்து விட பார்க்கிறார்கள். தலாக்குடைய காலமும் முடிவடைய பார்க்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையை இணைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடினான். அல்லாஹ் குர்ஆனிய வசனத்தை இறக்கி வைத்தான். அந்த நபித்தோழர் சொல்லுகிறார், என்னுடைய சகோதரியை உன்னோடு வாழ்வதற்கு நான் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டேன், சத்தியம் செய்து சொல்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு குர்ஆனிய வசனத்தை இறக்குகிறான்.
தலாக்கு சொல்லப்பட்ட அந்த பெண்கள் அவர்களுடைய காலம் முடிவடைவதற்குள் நீங்கள் யாரும் அவர்களை சேர்ந்து வாழ்வதை விட்டும் பிரிந்து வாழ்வதை நீங்கள் விரும்பி அவர்களை பிரித்து விட வேண்டாம் என்ற குர்ஆன் வசனம் இறக்கி அருளப்பட்டதும் அந்த நபித்தோழர் முடிவை மாற்றிக் கொள்கிறார். சம்அன் லிரப்பி வதாஆ, என்னுடைய இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன், அவனுடைய அறைகூவலை நான் ஏற்றுவிட்டேன். உஸவ்வியுக வ உக்ரிமுக, உங்களோ தெரிவிக்கிறேன் என்று முடிவை மாற்றிக் கொள்கிறார் என்ற வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்கள், எப்படிப்பட்ட மாற்றம்! குர்ஆனிய வசனம் தான் எடுத்த முடிவுக்கு முரணாக வந்தால் குர்ஆனிய வசனத்தை அப்படியே எடுத்து தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய வரலாற்றை நாங்கள் குர்ஆனிலே பார்க்கிறோம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கட்டத்திலே ஒரு பிரயாணத்தின் சென்ற நேரத்திலே திரும்பி வருகிற போது தாமதமாகி வந்த நேரத்திலே அவர்கள் சம்பந்தமாக ஒரு அவதூறான ஒரு சம்பவத்தை இட்டிக்கட்டி சமுதாயம் முழுவதுமாக பரவிவிடுகிறது. இந்த அவதூறு சம்பவத்தை மதீனாவிலே பரப்புவதிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜீவனாம்சம் கொடுத்து ஒரு நபித்தோழருக்கு மாதம் ஒரு உதவித்தொகை ஒன்றை வழங்கி வந்தார். இந்த உதவித்தொகை வழங்கி எடுத்த அந்த நபித்தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே நான் ஜீவனாம்ச தொகையை பெற்றிருக்கிறேன் என்று சிந்திக்காமல் அவருடைய மகள் அவதூறு சொல்லுகின்ற காரியத்தில் யாரெல்லாம் பங்குதாரர்களாக இருந்தார்களோ அவர்களோடு இணைத்து இவர்களும் இந்த ஆயிஷாவினுடைய இந்த விவகாரம் உண்மையாகத்தான் இருக்கும் என்று மக்காவிலே பரப்ப ஆரம்பிக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கோபம் அடைந்தார்கள். நான் இந்த சகோதரருக்கு நான் எவ்வளவு உதவி செய்திருக்கிறேன், ஏன் நன்றி கட்டு நடந்து கொண்டிருக்கிறார், என்னுடைய பிள்ளை விடயமாக ஏன் இந்த கேவலமாக பேசித் திரிகிறார் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்தியம் செய்தார்கள். நான் கொடுத்த ஜீவனாம்ச தொகையை இந்த நபித்தோழருக்கு நான் ஒருபோதும் கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிய வசனத்தை இறக்குகிறான். வலா யஅதலி உலில் ஃபضل மின்கும் வஸ்ஸா, உங்களிலே சக்தி உள்ளவர்கள், பண வசதி உள்ளவர்கள், நீங்கள் கொடுத்து வந்த ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் முஹாஜிர்களாக வந்தவர்களுக்கும் நீங்கள் கொடுத்து வந்த அந்த உதவித்தொகையை நிறுத்த வேண்டாம் என்ற குர்ஆனிய வசனம் இறக்கி அருளப்பட்டதும் அந்த நபித்தோழர் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் எடுத்த முடிவிலே அப்படியே மாற்றம் காணுகிறார். அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும் என்ற அந்த குர்ஆனிய வசனத்தை உற்று நோக்குகிறார். என்னுடைய இரட்சகன் என்னை மன்னிப்பான், என்னுடைய இரட்சகன் இந்த விவகாரத்திலே நான் எடுத்த முடிவிலே என்னை மன்னிப்பான் என்ற முடிவோடு இந்த நபித்தோழருக்கு நான் எவ்வளவு தொகை கொடுத்து வைத்தானோ அதைவிட எதிர்காலத்திலே நான் கூடுதலாக கொடுப்பேன் என்று சத்தியம் செய்து சொல்கிறார். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களை பாருங்கள், ஒரு குர்ஆனிய வசனம் தான் எடுத்த முடிவை எப்படி மாற்றி இருக்கிறது என்பதற்கு மிகப்பெரியதொரு சான்றாக இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் எல்லாம் வணக்கம் புரிகிறோம், நல்லமல்கள் புரிகிறோம். இந்த வணக்கம் மறுமை நாள் வரையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே எல்லோருமே உறுதியாக இருக்க வேண்டும். வணக்கம் செய்வதும் தான தர்மங்கள் செய்வதும் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற அந்த முடிவு எங்களுடைய உள்ளத்திலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்களுடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் என்ற அந்த குர்ஆனிய வசனம் வந்து கடைசியிலே முடிவடைகிறது. அன் தஹ்பத அஅமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன், நீங்கள் அறியாத விதத்திலே உங்களுடைய நல்லமல்கள் எல்லாம் அழிந்துவிடும் என்ற குர்ஆனிய வசனம். இந்த குர்ஆனிய வசனம் இறக்கி அருளப்பட்டதும் சாபித் இப்னு கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், சிறந்த பேச்சாளர், அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையிலே எந்த நேரமும் வந்து உட்கார்ந்து கொண்டிருப்பவர், நபியோடு வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபித்தோழர் 3 நாட்கள் காணவில்லை. ஆள் அனுப்பி அந்த நபித்தோழரை வரவழைத்து காரணம் கேட்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த நபித்தோழருடைய மனமுருகலை பாருங்கள், உள்ளத்தில் ஏற்பட்ட கவலையை பாருங்கள். ஈமான் அழிந்து விட்டதோ, நல்லமல்கள் அழிந்து விட்டதோ என்று நாங்கள் சிந்திக்காமல் வாழுகின்ற இந்த உலகத்திலே அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பார்த்தால் ஆச்சரியம். 3 நாள் பள்ளிக்கு வரவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் காரணம் கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த குர்ஆனிய வசனம் இறக்கப்பட்டிருக்கிறது, யார் நபிக்கு முன்னால் சத்தத்தை உயர்த்தி பேசுகிறார்களோ அவர்களுடைய நல்ல காரியங்கள் எல்லாம் அழிந்துவிடும் என்ற குர்ஆனிய வசனம். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பேச்சை கேட்டதும் அந்த நபித்தோழருக்கு சொல்லுகிறார், சாபித் இப்னு கைஸே, இந்த குர்ஆனிய வசனம் உங்கள் விடயத்தில் இறக்கி அருளப்படவில்லை. வளமைக்கு மாற்றமாக குரலை உயர்த்தி நபிக்கு முன்னால் யார் பேசுகிறார்களோ
அவர்கள் விடயத்தில் இறக்கியுள்ளப்பட்ட வசனம் என்று சொன்னதும் ஆறுதல் அடைந்தார், சாந்தமடைந்தார், உள்ளத்திலே மகிழ்ச்சி அடைந்தார். நான் சம்பாதித்த நல்லமல்கள் மறுமைக்குரியதாக இருந்து கொண்டிருக்கிறது என்று ஆச்சரியத்தோடு அவர் சந்தோஷத்தில் மூழ்கினார் என்ற வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நல்லமல்கள் செய்வது இலகுவானது, அதனை பாதுகாப்பது என்பதுதான் எங்கள் முன்னால் உள்ள மிகப்பெரிய சவாலாக இருந்து கொண்டிருக்கிறது. சதக்கா செய்வோம், தான தர்மங்கள் செய்வோம், இபாதத்துக்கள் பல புரிவோம், ஆனால் அதனால் பெறுகின்ற நன்மைகளை மறுமை வரையும் நாங்கள் வைப்போமா, அதனை பாதுகாப்போமா என்ற விடயத்திலே தான் பொறுப்போக்கானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். செய்கின்ற நன்மைகளை மறுமை வரையும் பாதுகாக்கக்கூடிய அந்த மனோநிலையை குர்ஆன் அந்த சமுதாயத்திற்குள் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி வரலாற்றிலே பார்க்கிற போது குர்ஆன் ஏற்படுத்திய மாற்றம் நினைத்து பார்க்க முடியாது. படைத்த இறைவனை நினைத்து வாழுகின்ற ஒரு சமுதாயமாக, நீதியின்பால் சிந்திக்கின்ற ஒரு சமுதாயமாக, ஒழுக்கத்தோடும் பண்பாட்டோடும் வாழுகின்ற சிந்திக்கின்ற ஒரு சமுதாயமாக, நீதியை இந்த உலகத்திலே நிலைநாட்டக்கூடிய ஒரு சமுதாயமாக, அவர்களுடைய உள்ளம் கரடுமுரடான உள்ளமாக இருந்தது. எந்த சிறிய விடயத்தையும் பெரிதாக எடுத்துக்கொண்டு அடுத்த கோத்திரத்தோடு சண்டை பிடிப்பவர்களாக, வாழேந்தி போராடுபவர்களாக உலக வரலாற்றிலே இருந்த ஒரு சமுதாயத்தை தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பண்பாளர்களாகவும் படித்தவர்களாகவும் நாட்டை ஆளுகின்ற நல்ல தலைவர்களாகவும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த சமுதாயத்தை ஆக்கி இருக்கிறான். அதனாலேதான் இஸ்லாம் அல்லாத சக்திகள் யுத்த முனைக்கு வருகிற போது அங்கே கேள்வி கேட்பார்கள், அபூபக்கர் உயிரோடு இருக்கிறாரா, உமர் உயிரோடு இருக்கிறாரா, உஸ்மான் உயிரோடு இருக்கிறாரா என்று கேள்வி எழுப்புவார்கள். ஏன்? அவர்கள் இங்கே யுத்த களத்திற்கு வந்தால் எங்களால் ஒருபோதும் அவர்களை வெற்றி கொள்ள முடியாது என்று அந்த மாற்று மத காவிர்களுடைய உள்ளத்திலே ஆழமாக ஊடுருவி இருந்தது. அந்த அளவுக்கு அவர்களுடைய உள்ளத்திலே இருந்த ஈமான், பலமான ஈமான், வெள்ளத்தில் அடிபட்டு செல்லுகின்ற சருகுகளுக்கு இருக்கின்ற சக்தி போன்ற ஒரு ஈமான் அவருடைய உள்ளத்திலே இருக்கவில்லை. பலமான ஈமான். எதிரிகள் ஒரு மாதத்திற்கு முன்னால் இவர்கள் தாக்க வருகிறார்கள், எங்களோடு போரிட வருகிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டால் கூட அவர்கள் பயப்படுகின்ற அளவுக்கு முஸ்லிம்களை பற்றி அவர்கள் சிந்திக்கின்றவர்களாக காவிர்கள் கூட இருந்தார்கள் என்று சொல்லுகிறோம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு ஈமானிலே செல்வந்தர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தமைக்கான அடிப்படை காரணம் குர்ஆன் அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்திய பலமான பற்றும் அவருடைய உள்ளத்தில் ஏற்படுத்திய நல்ல இறையச்ச உணர்வும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு, வல்லவன் ரஹ்மான் எந்த சமுதாயத்தை குர்ஆனின் நிழலிலே வாழ வைத்தானோ, குர்ஆனை ஏற்ற சமுதாயமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைந்தார்களோ, சுவனத்தை கொண்டு சுபசோபனம் சொல்லப்பட்ட பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்தும் இன்று வரைக்கும் சுவனத்து மனிதர்கள் என்று பெயரிடப்பட்ட மனிதர்களாக இன்றைக்கும் உச்சரிக்கப்படுகின்ற அந்த நபித்தோழர்கள் எந்த குர்ஆனை தங்களுடைய வாழ்க்கையில் ஏந்தி வாழ்ந்தார்களோ அதே குர்ஆன் தான் என்னுடைய கையிலும் இருக்கிறது. அதனை படிக்க வேண்டும் என்ற உணர்வு வர வேண்டும், அதனை வாசிக்க வேண்டும் என்ற உணர்வு வர வேண்டும். அது சொல்லப்படுகிற போது, ஓதி காண்பிக்கப்படுகிற போது அதன் மீது உள்ள ஒரு பற்று எங்களுக்கு கூட வேண்டும். ஆனால் ரமலான் வருகிறது, குர்ஆன் திறக்கப்படுகிறது, ரமலான் எம்மை விட்டு பிரிந்து செல்கிறது. ரமலான் பிரிந்து சென்றால் குர்ஆனும் என்னை விட்டு பிரிந்து செல்கிறது. அடுத்த ரமலான் வருகிற போது மீண்டும் திறக்கப்படுகிறது என்ற நிலை எமது சமுதாயத்தில் இருந்தால் குர்ஆன் ஏற்படுத்திய மாற்றம் எங்களுடைய உம்மத்தில் மிக அரிதாகவே காணப்படும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆனின் மீதுள்ள அளப்பரிய பற்றும் அதனை நேசிக்கின்ற உணர்வும் அதனை படிக்கக்கூடிய வாய்ப்பையும் இந்த ரமலானில் இருந்து ஆரம்பிப்போம். வல்லவன் ரஹ்மான் இந்த குர்ஆனின் மூலம் எங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி அதனை எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தக்கூடிய மனோநிலையையும் அதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا اما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே மாற்றத்தை ஏற்படுத்திய அல் குர்ஆன் உலக வரலாற்றிலே பல புரட்சிகளை ஏற்படுத்தி இருக்கிறது. எந்த ஒரு வேதத்தாலும் எந்த ஒரு அறிஞராலும் ஏற்படுத்த முடியாத ஒரு புரட்சியை இந்த அல் குர்ஆன் இந்த சமுதாயத்திலே ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு காலத்திலே பாலைவனத்திலே மந்தை மேய்ப்பவர்களாக இருந்த ஒரு சமுதாயத்தை படித்தவர்களாக, அறிவொளியை ஏந்தி நிற்கின்ற ஒரு தீபமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த சமுதாயத்தை உருவாக்கி காட்டினான்.
இன்று வரைக்கும் அந்த சமுதாயம் ஹைர உம்மா என்று மொழியப்படுகிற ஒரு சமுதாயமாக, சிறந்த சமுதாயம், இந்த பூமியிலே உருவான நன்மையை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய, தீமையை விட்டும் தவிர்த்து நடக்கக்கூடிய சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்றார். ஹைர உம்மா உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். இந்த பூமியிலே உருவான முன்மாதிரியான ஒரு சிறந்த சமுதாயம், நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுக்கின்ற ஒரு சமுதாயமாக இந்த பூமியிலே இருந்திருக்கிறார்கள். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படியான ஹைர உம்மத்தாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய பாக்கியத்தை இந்த குர்ஆன் தான் இந்த சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆன் வெறும் தொகுப்பாக மட்டும் இல்லாமல் நிச்சயமாக இந்த குர்ஆன் ஒவ்வொரு மூமினுடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு தீபமாக, ஒரு ஒளிவிளக்காக இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆனை ஏற்க மறுத்தவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலே, ஜாஹிலியா காலத்தை எடுத்து பாருங்கள். ஜாஹிலியா கால மக்கள் என்று இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய நாவால் அழகாக பேசுகிறோம். அவர்களை அறிவற்ற சமுதாயம் என்று இன்று வரைக்கும் உச்சரித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்? அவர்களிடத்தில் படித்தவர்கள் இல்லையா? அறிவாளிகள் இல்லையா? மேடை பேச்சாளர்கள் இல்லையா? கவிஞர்கள் இருந்தார்கள், இலக்கியவாதிகள் இருந்தார்கள். ஆனால் இன்று வரைக்கும் வரலாறு அவர்களை அறிவற்ற சமுதாயம் என்று சொல்வதற்கான காரணம் என்ன? அவர்களிடத்திலே அறிவு இருந்தது, பண்பாடு இல்லை, ஒழுக்கமில்லை. ஒழுக்கத்தின் அதல பாதாளத்திலே அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். பண்பாடு என்பது தெரியாத ஒரு சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருந்தது. அதனாலே தான் இன்று வரைக்கும் அந்த சமுதாயத்தை வரலாறு ஜாஹிலிய சமுதாயம் என்று பேசிக் கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆனை கொடுத்த சமுதாயத்தை அறிவுள்ள சமுதாயமாக எங்களுக்கு சொல்லுகிறான். அறிவுள்ள சமுதாயமாக, அறிந்த சமுதாயத்தை குருடர்களும் பார்வையுள்ளவர்களும் சமமாவார்களா என்று பேசுகின்ற அளவுக்கு குர்ஆன் அந்த சமுதாயத்தை வேறுபடுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, அந்த சமுதாயத்திலே காணப்பட்ட அத்தனை அம்சங்களையும் மாற்றி உன்னதமான ஒரு சமுதாயமாக உருவாக்கிய பெருமை இந்த குர்ஆனுக்கு இருக்கிறது. அவர்கள் ஒவ்வொரு குர்ஆனை கேட்கிற போதும், வசனங்களை படிக்கிற போதும் தாங்கள் இருந்து வந்த பாதையை அவர்கள் மீட்டி பார்த்தார்கள். ஒரு நபித்தோழர் ஜுபைர் இப்னு முத்இம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிபு தொழுகையிலே சூரத்து தூர் என்று சொல்லக்கூடிய அந்த தூரினுடைய வசனத்தில் 3 வசனம், அது அல்லாஹ்வுடைய பிரபாண்டமான படைப்பை சொல்லுகிறது, வானத்தை சொல்லுகிறது, பூமியினுடைய படைப்பை சொல்லுகிறது. நீங்களா படைத்தோம், நாங்கள் தான் படைத்தோம் என்று பேசக்கூடிய வசனம். இந்த வசனத்தினுடைய கருத்தை ஆழமாக படித்தார், உள்ளத்திலே அதனுடைய கருத்தை ஆழமாக அவர் உற்று நோக்கி பார்த்தார். ஒரு கட்டத்திலே குறைஷிகளின் குஃபார்களை தலைவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த ஜுபைர் இப்னு முத்இம் என்று சொல்லக்கூடியவர் இந்த குர்ஆனிய வசனத்தின் 3 வசனங்களை படித்தார். வானங்களை படைத்தது இறைவன், பூமியை படைத்தது இறைவன், எந்த ஒன்றும் இல்லாத நிலையிலேயே மனிதனை படைத்தான் என்று சிந்திக்காமல் அல்லாஹுதான் படைத்தான் என்று சிந்தித்தார்கள். அவனிடத்திலே பொக்கிஷங்கள் இருக்கின்றன, அதனை அல்லாஹுதான் பராமரிக்கிறான், அதனை அடக்கி ஆளுகிறான், அவன்தான் அதனை நிர்வகிக்கிறான் என்று சிந்தித்தார்கள். உடனேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு இஸ்லாத்தை படிக்கிற ஒரு சமுதாயம் குர்ஆனை தங்களுடைய வாழ்வின் ஒளிவிளக்காக ஏந்தி நிற்கிறார்கள். குர்ஆனுடைய மகிமையும் அதனுடைய சிறப்பும் புரியாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மேற்கத்திய நாடுகள், அமெரிக்கா, ஜப்பான், அதே போன்று மேற்கத்திய உலகத்திலே குர்ஆனை படிக்க வந்த அறிஞர்கள், எந்த அறிஞர்களும் குர்ஆன் அதனுடைய ஆய்விலே பிழை இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் மீண்டும் தங்களுடைய மார்க்கத்திற்கு, தங்களுடைய கொள்கைக்கு திரும்பிய வரலாறு இல்லை. யாரெல்லாம் குர்ஆனை ஆய்வு செய்ய வேண்டும் என்று வந்தார்களோ அவர்கள் எல்லாம் மார்க்கத்தை படித்தார்கள், கலிமாவை மொழிந்து குர்ஆனை ஏந்தக்கூடியவர்கள் மனிதர்களாகத்தான் குர்ஆன் அவர்களை மாற்றி இருக்கிறது. அதனாலே தான் இன்றைக்கு மேற்கத்திய உலகத்திலே சூறாவளி காற்றாக வேகமாக பரவி வருகின்ற மார்க்கமாக இந்த இஸ்லாம் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் இந்த குர்ஆனின் மீது ஆசை வைத்திருக்கிறார்கள், அன்பு வைத்திருக்கிறார்கள். குர்ஆனுடைய ஒவ்வொரு அடிப்படையும் அறிவி இளம் சமுதாயத்திலே இருந்து பிரிக்க வேண்டும் என்று யூத கிறிஸ்தவம், சியோனிஸ்டுகளும், மாசோனியா போன்ற யூதத்தினுடைய ஒரு பிரிவும் எடுத்த முடிவுதான் இன்றைக்கு எமது இஸ்லாமிய சமூகத்திலே இருந்து இந்த குர்ஆனை தூரப்படுத்த வேண்டும் என்ற அந்த சிந்தனையை அவர்கள் அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனை விட்டும் முஸ்லிம் சமுதாயத்தை தூரப்படுத்த வேண்டும், ஒழுங்கான குடும்ப கட்டமைப்பை இல்லாமலே ஒழிக்க வேண்டும். வளர்ந்து வருகின்ற இளம் யுவதிகளிடத்திலேயும் இளைஞர்களிடத்திலேயும் மோசமான அருவருக்கத்தக்க செயல்களை ஊட்ட வேண்டும் என்று எடுத்த விளைவுதான் இன்றைக்கு அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆனை விட்டும் தூரமானோம் என்றால் நிச்சயமாக குர்ஆனை சங்கைப்படுத்துவது யார்? குர்ஆனை மகிமைப்படுத்துவது யார்?
குர்ஆன் சொல்லக்கூடிய அத்தனை அறிவொளிகளையும் மற்ற சமுதாயத்துக்கு எப்போது நாங்கள் கொண்டு செல்கிறோம்? எங்களுக்குள்ளேயே குர்ஆனை படிக்க வேண்டும், ஓத வேண்டும், அதனை வாசிக்க வேண்டும் என்று எங்களுக்குள்ளேயே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மாற்று மத சமுதாயத்திற்கு இந்த குர்ஆனை கொண்டு செல்வதற்கான நேரம் எப்போது வரும்? எனவே அன்புள்ள சகோதரர்களே, எல்லோருமே பொறுப்புதாரிகள். அந்த பொறுப்புகள் பற்றி நிச்சயமாக மறுமையிலே விசாரிக்கப்படுவோம். எனவே குர்ஆன் இந்த சமுதாயத்திற்குள் பல மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த குர்ஆனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றத்தில் பெற்றுக்கொண்ட அந்த சமுதாயம் இந்த பூமியிலே சுவனத்து மனிதர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். வாழ்வதற்கு, இந்த உலகத்தை விட்டு மறைவதற்கு முன்னாலேயே சுவனத்து மனிதர்களாக பெயரிடப்பட்டிருக்கிறார்கள். அப்படியான குர்ஆன் எங்களுடைய கையிலும் இருக்கிறது. இதனை படிப்பதனூடாக, எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைக்கு கொண்டு வருவதனூடாக மறுமையிலே வெற்றியடையக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். محمد رسول الله. حي على الصلاة، حي على الفلاح.